ராமநாதபுரம் நகராட்சியின் கீழ் இயங்கும் 33 வார்டுகளிலும் பாதாள சாக்கடை திட்டம் செயல்படுத்தப்பட்டு வருகிறது. இதற்காக வீடுகளில் இருந்து வெளியேறும் கழிவு நீரை நகரின் 5 இடங்கள் வழியாக திருப்பிவிடப்பட்டு பின்னர் கடலில் கலக்க திட்டமிடப்பட்டது. இந்த நிலையில் ராமநாதபுரம் மாவட்டத்தின் பல்வேறு இடங்களில் கழிவுநீர் குழாயில் உடைப்பு ஏற்பட்டு வருகிறது. இதன் காரணமாக கழிவு நீர் வெளியேறி தெருக்களில் ஆறு போல பெருகி ஓடுகிறது. ராமநாதபுரம் காட்டுப்பிள்ளையார் கோவில் தெருவில் உள்ள 4 முனை சந்திப்பில் பாதாள சாக்கடையில் பழுது ஏற்பட்டு கழிவு நீரானது குபு குபுவென கொப்பளித்து சாலை முழுவதும் பெருகியதால் நோய் பரவும் அபாயம் ஏற்பட்டுள்ளது. எல்லாருமே அந்த வழியே தான் வரணும். மெயின் ரோட்ல ஐயப்பன் கோயில் செல்லும் காட்டுப்பிள்ளையார் கோயில் வழி வீட்டுக்குள்ள இருக்க முடியல. சாப்பிட்றத கொசு கடிக்குது. அவங்க வீட்டுல ஓட்டு கேட்கல, வேகமா கையெடுத்து கும்பிட்டு கேட்கறாங்கல்ல. அதே மாதிரி வந்து சரி பண்ணி கொடுக்கணுமா என்ன? 3-4 வருஷமா ஓடிக்கிட்டே இருக்கு. சாக்கடை நீர் சாலையில் ஓடுவது குறித்து பல முறை புகார் அளித்தும் நகராட்சி நிர்வாகம் சார்பில் எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கவில்லை என அப்பகுதி மக்கள் கொந்தளித்து போய் உள்ளனர். சாக்கடை தண்ணி வந்து எங்களுக்கு மழை நீர் மாதிரி ரொம்ப சேர்த்து வந்து வீட்டுக்கு முன்னாடி ரொம்ப போகுது. இது மழை தண்ணினாலும் நாங்கள் காலை வச்சு நடந்துருவோம். சாக்கடை தண்ணிலாம் நடக்க முடியல. ஸ்கூலுக்கு பிள்ளைய போக கஷ்டமா இருக்கு. இந்த தண்ணி பிள்ளை எங்க வீட்டை சுத்தி கிடந்து கிணத்துக்குள்ளே இறங்குது. இதனால எங்களுக்கு வந்து வீட்டை உப்பு தண்ணியும் இல்லாம நல்ல தண்ணியும் இல்லாம ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கோம். இதுக்கு நான் நகராட்சியில் எவ்வளவு கம்ப்ளைண்ட் பண்ணியாச்சு, ஒரு தீர்வும் கிடைக்கல. இதுக்கு என்னன்னு ஒரு முடிவு கட்டியான எங்களுக்கு இல்லை. நாங்கள் நகராட்சிக்கு வரி கட்ட முடியாது இனிமேல். அரசியல்வாதிகள் ஓட்டு கேட்பதற்கு மட்டும் வருகிறார்கள், ஆனால் எங்கள் பிரச்சனைகளை சொல்வதற்கு யாரும் வருவதில்லை என பொங்கியவர்கள் தங்களையும் மனிதர்களாக கருதுமாறு கோரிக்கை விடுத்தனர். சாலையில் பெருகியுள்ள கழிவுநீர் அகற்றப்படுமா? கழிவுநீர் குழாயின் உடைப்புகள் சரி செய்யப்படுமா? நகராட்சி நிர்வாக அதிகாரிகள் கருணை உள்ளம் கொண்டு பிரச்சனையை கவனிப்பார்களா? பொறுத்திருந்து பார்க்கலாம். மாலை முரசு செய்திகளுக்காக ராமநாதபுரம் மாவட்ட செய்தியாளர் கண்ணன் பாபு.